கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாவின் மனநிலை என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். இதிலே ஏசாவின் ஆவி எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்தது, இதற்கு என்ன காரணம், இதற்கு ஆவிக்குரிய காரணம் என்ன, அல்லது உளவியல் ரீதியாக அவனுடைய மனநிலை எப்படி இருந்தது என்பதை தியானிக்கப் போகிறோம். ஏசா மாத்திரமல்ல, இஸ்மவேல், நிம்ரோத் போன்றவர்களை பற்றியும் தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஏசாவை பற்றி நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த ஏசாவினுடைய மனநிலையிலே இருக்கிறதான சில வித்தியாசமான நிலைமைகளை, சத்தியங்களை நாங்கள் தியானிக்கப் போகிறோம். எங்களுக்கு உதவி செய்யும். இதில் மறைந்திருக்கிறதான சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அதற்கு என்ன காரணம், அவர்களுடைய மனநிலைதான் அவர்களை அப்படி தள்ளியது, அல்லது இந்த மனநிலையை கொடுத்தது பிசாசினுடைய ஆவி அவர்களை அப்படியெல்லாம் தள்ளியது என்று நம்மாலே அறிந்து கொள்ள முடிகிறது. எப்படி என்றால், இஸ்மவேல் என்று பார்க்கும் பொழுது, இஸ்மவேலும் ஆபிரகாமுக்கு மகன்தான். ஆனால் அவன் மறுமனையாட்டிக்கு பிறந்தான். அதனாலே அவன் புறக்கணிக்கப்பட்டான். அதே போல நிம்ரோத் என்று பார்க்கும் பொழுது, காமுடைய வம்சத்திலே தோன்றியவன். அவன் கானான் சபிக்கப்பட்டான். ஆனால் காம் வம்சம் சபிக்கப்படவில்லை என்றாலும் கூட அவனும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தான். அதே போல யாக்கோபு, ஏசா என்ற ஒரே தாயின் வயிற்றிலே பிறந்த இவர்கள் இருவரிலே யாக்கோபை சிநேகித்தார்கள், ஏசாவை பெற்றோர் ஒதுக்கினார்கள். இந்த ஒரு மனநிலை அவர்களுக்குள்ளே ஆழமாக சில மாறுதல்களை ஏற்படுத்தியிருக்கிறது. அதனாலே அவருடைய வாழ்க்கை முறையே மாறிவிட்டது. இன்னொரு வகையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஏசாவையும் நிம்ரோத்தையும் இஸ்மவேலையும் பிசாசு தனக்கு சாதகமாக அவர்களை அப்படியே ஒதுக்கி எடுத்துக்கொண்டு போய்விட்டான். தேவனாகிய கர்த்தரே சொல்லுகிறார், யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன். ஏனென்றால் ஏசாவினுடைய செயல்பாடுகள் தேவனுக்கு உகந்ததாக இல்லை. அதனாலே அவரே அவனை வெறுத்தார். அது மட்டுமல்ல, பெற்றோராலே புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட நிலையில இருந்ததுனால அவர்களுக்குள்ளே ஒரு மனநிலை இருந்தது. அந்த மனநிலை என்று சொல்லும் பொழுது, அது உளவியல் ரீதியாக சொல்லும் பொழுது அட்டென்ஷன் சீக்கிங் டிஸார்டர் என்று சொல்லுவார்கள். இந்த அட்டென்ஷன் சீக்கிங் டிஸார்டர் என்றால் என்ன என்பதை முதலிலே நாம் இதை பற்றி நாம் பேசிவிட்டு, அதற்கு பிறகு இந்த மனநிலை இவர்களுக்குள்ளே என்ன மாறுதல்களை ஏற்படுத்தியது, எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தியது என்பதை பார்க்கும் பொழுது அது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த அட்டென்ஷன் சீக்கிங் என்று சொன்னால் என்ன, அதற்கு பொருள் என்று சொன்னால், மற்றவர்கள் இவர்களை பார்க்க வேண்டும், மற்றவர்கள் கண்களிலே இவர்கள் ஒரு பெரிய ஆட்களாக தெரிய வேண்டும், இவர்களை மற்றவர்கள் எல்லாம் ஒதுக்கி தள்ளக்கூடிய நிலையில இருக்கிறதுனால
இவர்கள் தங்களை பெரிய ஆட்களாக காண்பித்துக் கொள்ளும்படியாக இருப்பார்கள். காரணம், இவர்கள் தங்களை பற்றிய ஒரு தாழ்வு மனப்பான்மை உடையவர்களாக இருப்பார்கள். இந்த தாழ்வு மனப்பான்மை அவர்களுக்கு வருவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், மற்றவர்கள் இவர்களை ஒதுக்கி தள்ளிவிடுவார்கள். அதனாலே மற்றவர்கள் இவர்களை பார்த்து மதிக்க வேண்டும், புகழ வேண்டும், இவர்களை பார்த்தாலே வணங்க வேண்டும், இவர்களை பார்த்து பயப்பட வேண்டும், அல்லது இவர்கள் மிக பெரியவர்கள் என்று புகழ வேண்டும் என்றெல்லாம் இவர்கள் நினைப்பார்கள். இதற்காக அவர்கள் என்ன செய்வார்கள், மற்றவர்கள் இவர்களை பார்க்க வேண்டும், கவனிக்க வேண்டும் என்பதற்காக இவருடைய செயல்பாடுகளை பார்த்தா ஒரு தங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். ஒரு கூட்டத்திலே ஒரு 10 பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னா, எல்லாருடைய கவனமும் இவர்கள் மேலே திரும்பும்படியாக இவருடைய பேச்சு, நடை, உடை, பாவனை அல்லது சிரிப்பு, திடீரென்று பேசுவது, திடீரென்று தங்கள் குரலை உயர்த்தி பேசுவது, இப்படியெல்லாம் செய்யும்போது மற்றவர்கள் பார்ப்பார்கள், இவர் யார், ஓ இவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் என்று மற்றவர்கள் எல்லாம் தன்னை பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நிலையில இருப்பார்கள். இது ஹிஸ்ட்ரியானிக் பர்சனாலிட்டி டிசார்டர் அல்லது டிராமாட்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் என்று சொல்வார்கள். இவர்கள் இப்படி நடந்து கொள்வார்கள். ஒரு அட்டகாசமான ஒரு சிரிப்பு, திடீரென்று ஒரு அட்டகாசமான ஒரு சிரிப்பு வரும்போது எல்லாம் திரும்பி பார்ப்பார்கள், இவர் யார் என்பதை பார்ப்பார்கள். இப்படி தங்களை வெளிப்படுத்துவார்கள். தங்களை பிறர் மதிக்க வேண்டும், தங்களை பார்க்க வேண்டும், தங்களை பற்றியே பேச வேண்டும் என்று இவர்கள் நினைப்பார்கள். காரணம், இவர்கள் மற்றவர்களாலே, குடும்பத்தாராலே, பெற்றோராலே, மற்றவர்களாலே, சமுதாயத்தாலே புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அடுத்து இவர்கள் மிகுந்த உணர்ச்சி வயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் ரொம்ப எமோஷனலாக, எக்ஸைட்டடாக இருப்பார். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், சின்ன குழந்தையிலேயே அல்லது சிறிய வயதிலேயே இவர்களை பெற்றோர் தள்ளி விடுவார்கள், பெற்றோர் கவனிக்க மாட்டார்கள், புறக்கணித்து விடுவார்கள், ஒதுக்கி தள்ளி விடுவார்கள். இந்த மனநிலை ஆழ் மனதிலே ஒரு பெரிய ஒரு காயத்தை ஏற்படுத்திவிடும். அதனாலே அவர்களுக்குள்ளே மிகுந்த பொறாமை இருக்கும். அந்த பொறாமையின் மிகுதியினாலே தனிமையை விரும்பி இவர்கள் இருப்பார்கள். எப்பொழுதும் தனிமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை அவர்களுக்குள்ளே இருக்கும். அடுத்தது, மிகுந்த ஒரு கொடூரமான மனப்பான்மை உடையவர்களாக இவர்கள் இருப்பார்கள். அந்த கொடூரமான மனப்பான்மை இருக்கிறதுனால கூட்டமான ஜனங்களை விட்டு தனியாக ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு இவர்களை அந்த கொடூரமான மனப்பான்மை தள்ளிவிடும், தள்ளி கொண்டு போகும். இதைத்தான் சொல்லுகிறார்கள், இந்த அக்ரஷன் புஷ் பீப்புள் அவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தனிமையை விரும்பி இவர்கள் தனிமையாக ஓடிவிடுவார்கள். அது மட்டுமல்ல, தங்களை மிகுந்த முக்கியமானவர்களாக காட்டிக் கொள்வதற்காக அவருடைய தனிப்பட்ட தோற்றம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அது they are something great, different, special in the dress என்று பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையிலே, குறிப்பாக இந்த 3 பேர் இப்பொழுது பார்த்தோமே, அவர்கள் எல்லாம் வேட்டைக்காரர்களாக இருந்தார்கள். அப்படி ஒரு வேட்டைக்காரர்களுக்கு அந்த ஆடையை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசமாக இவர்களை பார்ப்பார்கள். ஓ இவர்கள் யாரோ ஒரு பெரிய வேட்டைக்காரன், இவர்கள் பெரிய வீரர்கள், இவர்கள் கையிலே அம்பு, வேல், வில், வாள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள் என்று தங்களை ஒரு வித்தியாசமாக காட்டிக்கொள்ளக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். அது மட்டுமல்ல, இவர்களுக்குள்ள இரக்கம் இருக்காது, கொடூர மனப்பான்மை உடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள் மற்றவர்களாலே புறக்கணிக்கப்பட்டு, தள்ளப்பட்டு, தனிமையாக கைவிடப்பட்டு அப்படி இருக்கின்ற நிலையிலே அவர்கள் சமுதாயத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிறவர்களாக, they will be anti social elements என்று சொல்கிறார். சமுதாயத்தை வெறுக்கக்கூடியவர்களாக. இப்படிப்பட்ட நிலை இருக்கிறதுனால இவர்கள் என்ன செய்தார், இந்த 3 பேரும் காட்டிலே விலங்குகளை வேட்டையாடி கொண்டிருக்கிறவர்களாக, ஒரு தனிமையாக ஓடிக்கொண்டிருக்கிறவர்களாக, தங்களுடைய அந்த கோபத்தை, அந்த வேகத்தை, அவருடைய தனிமையை,
அவருடைய எல்லா தாபங்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு இடம் காடு. அந்த காட்டிலே ஓடிச் சென்று மிருகங்களை வேட்டையாடி கொன்று குவித்துக் இருந்தார்கள். இதுதான் இந்த உளவியல் ரீதியாக சொல்லக்கூடிய நிலைமை. அடுத்து ஆவிக்குரிய ஜீவியத்திலே பார்க்கும் பொழுது பிசாசிங்கத்திலே காணப்பட்ட சில சுபாவங்கள் இந்த 3 பேருக்குள்ள இருந்தது. அது என்னவென்று சொன்னால், பிசாசு ஒரு இடத்தில் இருக்காம, அவன் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறவனாக இருப்பான். யோபு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, நான் பூமி எங்கும் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்று சாத்தான் கர்த்தரிடத்திலே சொன்னதாக பார்க்கிறோம். அவர்கள் இப்படி சுற்றித் திரிந்து கொண்டிருப்பார்கள். அடுத்து எரேமியாவிலே சொல்லப்பட்டது போல, தங்கள் கால்களை அடக்கிக் கொள்ளாமல் அலைய விரும்புவார்கள். இப்படி கால்களை அடக்க முடியாமல் அலைய விரும்புகிற ஆவி உடையவர்களாக பிசாசு இருக்கிறது போல இவர்களும் இருப்பார்கள். பேதுரு சொல்லுகிறார், பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்ற வகை தேடி சுற்றித் திரிகிறார். இந்த 3 வசனங்களும் இந்த 3 விதமான நிலைகளை, பிசாசின் சூழ்நிலைகளை இவர்களுக்கு கொடுக்கிறதுனால இவர்கள் வன சஞ்சாரிகளாக, வேட்டைக்காரர்களாக சுற்றித் திரிந்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் மிகுந்த உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருந்ததுனால இவர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள் என்பதை நாம் சுருக்கமாக பார்க்கலாம். இந்த நிம்ரோத் என்பவனை பற்றி பார்க்கும்பொழுது, காமுக்கு கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள் பிறந்தார்கள். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 6 முதல் இருக்கிற வசனங்களிலே பார்க்கலாம். இந்த கூஷுக்கு சேபா, ஆவிலா, சப்தா, ராமா, சப்திகா என்பவர்கள். ராமாவின் குமாரர் சேபா, திதான் என்பவர்கள். கூஷ் என்பவன் நிம்ரோதை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக அவன் இருந்தான். அதனாலே பலத்த வேட்டைக்காரனாகிய நிம்ரோதை போல என்ற ஒரு சொல் உண்டாயிற்று. இவன் என்ன செய்தான், அந்த காலத்துல நிறைய பயங்கரமான விலங்குகள் எல்லாம் சுற்றி திரிந்து கொண்டிருந்ததுனால அந்த விலங்குகளை வேட்டையாடி கொன்று குவித்து இவன் ஒரு பேர் பெற்றான். இவன் ஒரு பிரபுவை போல ஜனங்களுக்கு ஒரு தலைவனாக இருந்தான் என்று சரித்திரம் கூறுகிறது. அதனாலே இவன் ஒரு சின்ன ஒரு ராஜாவை போல ஆனதுனால அவன் பாபேல், ஏரே, கக்காத், கல்னே என்ற இடங்களிலே அவன் ஒரு ராஜாவாக ஆண்டான். பிறகு நினிவே, ரெகோபாத் பட்டணங்களை காலாகையெல்லாம் கட்டினான். இப்படி இவன் ஒரு சின்ன ராஜாவாக நினிவே பட்டணத்தை எல்லாம் அவன் தான் கட்டினான். இவன் நாம் ஏற்கனவே நாம் பேசியதை போல உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலையில இவன் இருப்பான். இப்படிப்பட்ட ஆவியுடையவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னோம். இவன் தன்னை ஒரு மிகப்பெரியவனாக நினைத்து கொண்டு தன்னை எல்லாரும் வணங்க வேண்டும் என்று சொன்னான். இவனுடைய மனைவி செமிராமிஸ், இவனுடைய குழந்தை என்று கருதப்படுகிறதான அந்த தம்போஸ் என்பவர்கள் எல்லாம் வணங்க வேண்டும் என்று முதலாக சிலை வணக்கத்தை ஏற்படுத்தியவன் இவன்தான் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இவன் மனைவியை வணங்க வேண்டும், இவனை வணங்க வேண்டும். இதுதான் பாகால் வணக்கத்துக்கு ஆரம்பம் என்று சொல்லப்படுகிறது. இதே ஆவிதான் கடைசியிலே நேபுகாத்நேச்சார் இடத்திலே போய் ஒரு பெரிய சிலையை வணங்கும்படியெல்லாம் செய்தது. இந்த ஆவிதான் பிசாசினுடைய ஆவி கடைசியிலே அந்தி கிறிஸ்துவின் ஆவியாகி தன்னை வணங்க வேண்டும் என்று சொல்லி முத்திரையிட்டுக் கொள்ள வேண்டும். தன்னை வணங்காதவர்களை, சிலைகளை வணங்காதவர்களை கொலை செய்யக்கூடிய அதிகாரத்தை அந்த சிலைகளுக்கு, அந்த விக்கிரகங்களுக்கு கொடுக்கிறான் என்பதையெல்லாம் நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கிறோம். இப்படி இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னா, சபிக்கப்பட்ட வம்சம், அந்த வம்சத்தின் ஒரு கிளை இவன் பிறந்தான். அதனாலே அவனுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு நாம் எப்படியாவது மற்றவர்களிட உயர்ந்து இருக்க வேண்டும் என்று அவனுக்குள்ளே ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும். ஏனென்றால் சேம், காம், யாப்பேத்
இந்த சேமின் வம்சமும் யாப்பேத்தின் வம்சமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. காமின் வம்சத்திலே கானானை மாத்திரம் சபித்தாலும் கூட இவர்களும் கூட அந்த வம்சத்தின் ஒரு பகுதி. ஆனால் இவர்கள் சபிக்கப்படவில்லை. இருந்தாலும் சபிக்கப்பட்டு விடக்கூடாது, நாம் எப்படியாவது மற்றவர்களைப் போல உயர வேண்டும் என்ற ஒரு வெறி அவனுக்குள்ளே ஏற்பட்டதுனால இவன் இப்படி தன்னை உயர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறவனாக விளங்கினான் என்பதை நாம் இதிலே அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து இஸ்மவேலை பற்றி பார்க்கும் பொழுது, இஸ்மவேல் துரத்தி விடப்பட்டான். இஸ்மவேலும் அவனுடைய தாயாகிய ஆகாரும் துரத்தி விடப்பட்டார்கள். ஆபிரகாம் அவர்களை துரத்தி விட்டான். காரணம், அவர்கள் பரியாசம் பண்ணினதுனால ஆபிரகாமின் மனைவியாகிய சாரால் அவர்களை துரத்தி விடும்படியாக சொன்னால் துரத்தி விட்டார்கள். ஒரு சில அப்பமும் ஒரு துருத்தியில தண்ணீரும் மாத்திரம்தான் கொடுத்து அனுப்பினார்கள். ஆனால் அவர்கள் வந்து அந்த வனாந்தரத்திலே தண்ணீர் தீர்ந்த பிறகு அங்கே சாகும் தருவாயிலே அந்த பிள்ளை போன பிறகு தேவனுடைய தூதனானவர் வந்து தண்ணீர் தடவை காட்டி அவர்களுக்கு தரிசனம் கொடுக்கிறார். அப்படி தரிசனம் கொடுக்கும்போது அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினாலே அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. இதுல பாருங்க, அவர் சொல்கிறார், அவள் அங்கலாய்த்தாள், துன்பப்பட்டாள், துக்கப்பட்டாள். தாயினுடைய அங்கலாய்ப்பு துக்கத்தை எல்லாம் பார்த்த இஸ்மவேலுக்கு மாத்திரம் என்ன இருக்கும்? அவனுக்கும் அவனுடைய மனதில் ஒரு வேதனை இருந்திருக்கும். நம்ம இப்படி துரத்தி விட்டார்களே, நாம் எப்படியாவது முன்னேற வேண்டும், உயர வேண்டும் என்று சொல்லி அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்திருக்கும். அதனால என்ன நடந்தது, அவன் எப்படி இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கை அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்று ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 11 முதல் இருக்கிற வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டார்கள். தேவன் பிள்ளையோடு இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான். பாரான் வனாந்தரத்திலே குடியிருக்கையிலே எகிப்து தேசத்தால் ஆகிய ஒரு பெண்ணை அவனுக்கு அவள் விவாகம் பண்ணி வைத்தாள். இப்படி ஆபிரகாமுடைய சந்ததியிலே பிறந்த அவன் அடிமை பெண்ணாகிய அல்லது அடிமையின் தேசமாகிய எகிப்து தேசத்திலே ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி அங்கே அவளோடு கூட அவன் குடியிருந்தான். அப்பொழுது அவனுக்குள்ளே இருந்ததான அந்த வேகம் எப்படி இருக்கும்? நம்மை துரத்தி விட்டார்கள், நமக்கு எதுவும் கொடுக்கவில்லை, நம்ம எப்படியாவது முன்னேற வேண்டும். ஆபிரகாம் செய்த ஒரு பெரிய தப்பிதம் என்னவென்று சொன்னால், தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு மாத்திரம் எல்லா சொத்துக்களையும் கொடுத்து விட்டு மறுமனையாட்டிகளிடத்தில் பிறந்தவர்களை வெகுமதிகளை கொடுத்து அனுப்பிவிட்டான். இவர்கள் மாத்திரமல்ல, இன்னும் ஒரு மனைவி அவனுக்கு உண்டு. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை இருக்கிற வசனங்களிலே ஆபிரகாம் கேத்தூரால் என்கின்ற ஒரு பெண்ணையும் விவாகம் பண்ணினார். அவர்களுக்கு 6 பிள்ளைகள் பிறந்தார்கள். ஆக அந்த 6 பிள்ளைகள் இஸ்மவேல், இங்கே ஈசாக்கு, இவர்கள் எல்லாம் சேர்ந்து 8 பிள்ளைகள் அவனுக்கு. ஆனால் ஈசாக்குக்கு மாத்திரம் எல்லாவற்றையும் கொடுத்தான், மற்றவர்களை துரத்தி விட்டான். அந்த ஒரு பகை உணர்வு அவர்களுக்குள்ளே இருந்ததுனால தான் இன்று வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக இவர்கள் யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். இது வேறு ஒரு செய்தியாக இருக்கிறது. அடுத்து ஏசாவை பற்றி பார்க்கும் பொழுது, ஏசாவும் வேட்டையிலே வல்லவனும் வனசஞ்சாரியுமாக இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்தான் என்று ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்கிறது. இங்கே என்ன நடக்கிறது? ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது. ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாக இருந்ததுனால அவன் ஏசாவின் மேல் அன்பாக இருந்தான். ஆனால் ரெபேக்காலோ யாக்கோவின் மேலே அன்பாக இருந்தாள் என்று ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம்
27, 28 வசனங்களுக்கு வருகிறது. அதனால என்ன நடந்தது? இவனுக்குள்ளே மனநிலை மாறுபட்டது, வேறுபட்டது. தன் பெற்றோர் அவன் மீது பாசம் செலுத்தவில்லை என்று நினைத்ததுனால அவன் உள்ளம் வெந்து போனது. அதனால அவன் என்ன செய்தான், இந்த பெற்றோருக்கு விரோதமாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்து அங்கே இருந்ததான அந்த கானானியருடைய பெண்களோடு அவன் கலந்தான். கானானியரோடு கலந்தான். கானானிய குடும்பங்களோடு கலந்து வாழ்ந்து ஒரு கானானியனைப் போலவே அவன் வாழ்ந்தான். அப்படி கானானியுடைய பெண்களோடு அவன் கலந்ததுனால 40 வயதான போது ஏத்தியனாகிய பெயேரியின் குமாரத்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனாகிய ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான் என்று ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுகிறது. இந்த 2 பெண்களை திருமணம் செய்து கொண்டான். இதனால என்ன நடந்தது? அந்த 2 பெண்களும் ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் மனநோவாய் இருந்தார்கள் என்று ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுகிறது. ஏன் இப்படி அவர்கள் மனநோவாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த பெண்களுடைய வாழ்க்கை முறை வேறு, இவருடைய வாழ்க்கை முறை வேறு. அதனாலே அவர்களுடைய நடை, உடை, பாவனைகள், அவருடைய ஒரு காரியமும் இவர்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். அதனால அவர்கள் என்ன நினைத்தார்கள், இவர்கள் அவர்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிறதாக நினைத்து அவர்கள் மிகுந்த வேதனைப்பட்டார்கள். இதன் விளைவாக ஏசா இன்னும் அவன் தனித்து விடப்பட்ட நிலையில அவன் ஜாதிகளோடு கலந்து விவாகம் பண்ணினான். பெற்றோர் மீது இருந்த கோபம் தனித்து விடப்பட்ட நிலையிலே அட்டென்ஷன் சீக்கிங் டிஸார்டர் என்ற நிலைக்கு அவன் வந்துவிட்டு அவன் தன்னை பெரியவன் என்று காண்பிக்கக்கூடிய நிலையிலே இருந்தான் என்பதை பார்க்கிறோம். இனி இவன் எப்படி தன்னை பெரியவன் என்று காண்பித்தான் என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிறருடைய கவனம் தன்மேலே திருப்பப்படும்படியாக சில காரியங்களை செய்யக்கூடிய மனிதர்கள் அட்டென்ஷன் சீக்கிங் டிஸார்டர் என்கின்றதான அந்த மனநல பண்பை உடையவர்கள் என்று தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வகையிலே ஏசாவை பற்றியும் இஸ்மவேலை பற்றியும் நிம்ரோதை பற்றியும் நாம் தியானித்தோம். இவர்களுக்கு பக்கத்தில் என்ன இருக்கிறதோ, எது கிடைத்ததோ அதை வைத்துக்கொண்டு தங்களை மிகுந்த பலசாலிகளாக, தங்களை திறமைசாலிகளாக உலகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற அந்த ஒரு மனநிலை, மனப்பக்குவம் அவர்களுக்கு இருந்தது. இஸ்மவேல் காட்டில கொண்டு போய் விடப்பட்டான். அங்கே பாரான் காட்டிலே அவன் இருந்த பொழுது அவன் வில் வித்தையிலே வல்லவனானான், வேட்டைக்காரனானான் என்று பார்க்கிறோம். அவனுக்கு அங்கு வேறு எதுவும் இல்லை. ஒரு வனாந்திரமான பகுதி. அந்த வனாந்திரமான பகுதிக்கு பக்கத்தில் இருந்த இந்த காட்டு பகுதியிலே அவன் தன்னை பலசாலியாக, ஒரு பெரிய வேட்டைக்காரனாக அவன் தன்னை மாற்றிக்கொண்டான். இப்பொழுது அவனுடைய வம்சத்தார் தேவன் ஏற்கனவே சொன்னது போல அவனில் இருந்து பிரபுக்கள் தோன்றினார்கள். இன்றைக்கு இவனுடைய வம்சத்தார் நல்ல வசதியாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அப்பொழுது அது காட்டு பகுதியாக வறண்ட பாலைவனமாக இருந்த போதிலும் அப்பொழுதே அங்கே கேணிகள் இருந்தது என்று வேதத்திலே பார்க்கிறோம். நிலக்கீழ் கேணிகள். அது இப்பொழுது பெட்ரோலியம் கிடைக்கக்கூடிய ஒரு பகுதியாக அது இருக்கிறது. இன்றைய நிலையிலே இந்த பகுதி சவுதி அரேபியா போன்ற பகுதியாக சொல்லப்படுகிறது. இங்கே பெட்ரோலியம், எண்ணெய் கிணறுகள் இருக்கிறதுனால இங்கே அரேபியர்கள் வசதியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவன் தன்னை வெளிப்படுத்தும்படியாக அவனுக்கு கிடைத்தது வனாந்திரம், வனாந்திரத்தின் பகுதியில் இருந்த காடு. அதனாலே அவன் தன்னை அப்படி வெளிப்படுத்தி கொண்டான். அதே போல நிம்ரோது கூட பார்க்கும் பொழுது, நிம்ரோதுக்கு அந்த காலகட்டங்களிலே அங்கே அடர்ந்த காட்டு பகுதிகளிலே வனவிலங்குகள் மிகுந்த தொல்லை கொடுத்ததாக அறிகிறோம். அந்த வனவிலங்குகள் எல்லாம் வேட்டையாடி அவைகளை அடக்கி
அவைகள் அந்த இடத்துல துரத்தி, அதனாலே அவன் மிகுந்த பலசாலியான மிகுந்த திறமையான ஒரு வேட்டைக்காரனாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டான். இதை தவிர அவனுக்கு வேறு வழி அங்கே இல்லை. அதன் பிறகு அவன் அங்கே சின்ன சின்ன பிரபுவாக அங்கே அவனுடைய ஆட்கள் தோன்றினார்கள். பல சின்ன சின்ன தேசத்தை அவன் ஏற்படுத்தினான், நகரங்களை கட்டினான். அப்படி அவன் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு தன்னையே வணங்க வேண்டும் என்று சொல்லி அவன் விளங்கினான். தன்னையே வணங்க வேண்டும் என்பது அது ஒரு மனநல பண்பு. அவர்கள் தங்களை பெரிய நிலையில வைத்து தங்களை தெய்வத்தினுடைய பிரதிநிதிகள் அல்லது தாங்களே தெய்வம் என்றெல்லாம் நினைக்கக்கூடிய அது ஒரு வேறுபட்ட ஒரு மனநல பண்பாக அது இருக்கிறது. இது நேபுகாத்நேச்சார் போன்றவர்களுக்கும் இருந்தது. அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி என்று நாம் இதை பார்த்தோம். இதுதான் கடைசி காலத்தில் தன்னை வணங்கும்படியாக ரோபோக்களை, அந்த சொரூபங்களை உண்டு பண்ணி அந்த சொரூபங்கள் தங்களை வணங்காதவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அதற்கு கொடுக்கப்படுகிறது. வலுசர்பத்தின் ஆவி அப்படிப்பட்ட சத்துவத்தை கொடுத்தது என்றெல்லாம் நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். இது வேறுபட்ட ஒரு மனநிலையை பற்றி சொல்லப்படுகிறது. அப்படி ஏசாவை பற்றி பார்க்கும் பொழுது அவன் ஜாதிகளோடு கலந்து அங்கே அந்த பெண்களோடு வாழ்ந்தான். தன் பெற்றோர் அவனை கைவிட்டதாக அவன் நினைத்தான். பெற்றோரும் அவனிடத்தில் அதிகமாக கலந்து கொள்ளவில்லை. ரெபேக்காலும் ஏசாவின் தாயாகிய ரெபேக்காலும் அவனும் பேசியதாக வேதத்தில் ஒரு இடம் கூட இல்லை. ஆனால் ஏசாவும் அவனுடைய தகப்பனாகிய ஈசாக்கும் பேசுகிறார்கள். இப்படி அங்கு ஒரு பட்சபாதத்தின் ஆவி கிரியை செய்கிறது. ஒரு மகனை தகப்பனும் ஒரு மகனை தாயும் நேசித்ததுனால இவர்களுக்குள்ள இடையில் ஏற்பட்ட ஒரு பெரிய பொறாமை அவனை தாய் தகப்பனுக்கு குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பும்படியாக செய்தது. அது மட்டுமல்ல, அவனுக்குள்ளே இருந்த மனநல பண்பு அவனை, நாம் ஏற்கனவே இந்த மனநல பண்புகளை நாம் தியானித்தோம். இப்படி இவன் தன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள, தன்னுடைய மனதில் இருக்கிறதான வேதனைகள் அல்லது அந்த ஆக்ரோஷம், அந்த பண்புகளை தீர்த்து கொள்ள இவன் வனத்திலே ஓடிப்போய் அந்த மிருகங்களை வேட்டையாடி கொண்டு அங்கே தனித்து அப்படியே சுற்றி அலைந்து கொண்டிருந்தான். ஆனால் பொதுவாக வேறு சில காரியங்களை பார்க்கும் பொழுது ஏசாவிடத்தில் நல்ல பண்புகளும் உண்டு. ஏனென்றால் ஒரு கோபத்திலே கொலை செய்வேன் என்று சொன்னானே தவிர அதற்கு பிறகு யாக்கோபை தேடி போய் அவன் கொலை செய்யவில்லை. அதற்கு பிறகு 400 பேரோடு அவனை வரவேற்கத்தான் 400 பேரோடு போனான். ஆனால் யாக்கோபு பயந்து போய் அவனுக்கு சில உசிதமான பொருட்களை எல்லாம் கொடுத்து அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணி கொண்டான். இருவரும் தழுவினார்கள், அழுதார்கள். அப்போது கூட அவன் தன்னுடைய பகைமையை வெளிப்படுத்தவில்லை. அதை மறந்து விட்டான், மன்னித்து விட்டான். அப்படி சில பண்புகள் அவனுக்குள்ள இருந்தாலும் அவன் மூலமாக பிசாசு கிரியை செய்து அவனுடைய சந்ததியார் அந்த பகையை மறக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, பழம்பகையை மனதிலே வைத்து அவன் இஸ்ரவேலுக்கு விரோதமாக கிரியை செய்தான். அதனாலதான் ஆண்டவருக்கு ஏசாவின் மேலே ஒரு விருப்பமில்லாத ஒரு நிலை ஏற்பட்டது. ஏனென்றால் பிசாசுக்கு அவன் இடம் கொடுத்து விட்டான். பிசாசுக்கு இடம் கொடுத்தது மாத்திரமல்ல, இந்த ஏதோம் என்று சொல்லக்கூடிய இந்த ஏதோமியர், இதுமேயர் என்று அழைக்கப்பட்ட நிலையிலே இந்த இதுமேயர் தான் ஈரோதியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். பிற்காலத்தில் இந்த ஏரோதுகள் தான் தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ஊழியக்காரர்களாக விளங்கினதான அப்போஸ்தலர்களையும் உபத்திரவப்படுத்தினார்கள், கொலை செய்தார்கள், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நியாயம் விசாரித்து அவரை சிலுவையில ஒப்பு கொடுத்ததும் கூட இவர்கள் தான். அது மட்டுமல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தேவனுடைய சிங்காசனத்துக்கும் விரோதமாக கிரியை செய்ததான அமலேக்கு இந்த ஏசாவின் வழியிலே வந்தவன். ஏசாவின் பேரன் தான் அமலேக்கு. இப்படி தேவனுக்கு விரோதமாக கிரியை செய்ததுனால மாத்திரமல்ல, யாக்கோபுக்கு விரோதமாக இவனுடைய சந்ததியார் இஸ்ரவேல் வம்சத்துக்கு விரோதமாக கிரியை செய்ததுனால இஸ்ரவேல் வம்சத்தார்
ஒரு உபத்திரவத்தின் வழியாக போகும் பொழுது அதற்காக கவலைப்படாமல் சந்தோஷப்பட்டார்கள். இதனாலே தேவன் அவர்களை வெறுத்தார். இதற்கு அடிப்படை காரணம் அவனுக்கு ஒரு பெற்றோரிடத்திலே ஒரு அன்பு இல்ல. சகோதரனாவது அன்பாக இருப்பான் என்று பார்த்தால், அவன் ஏசாவை ஏமாற்றி அவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போகிறவனாகத்தான் இருந்தான். அதனாலே அவனுக்கு வேறு வழி இல்ல. ஒரு வகையிலே பிசாசு அவனை கொள்ளை பொருளாக எடுத்துக்கொண்டு போய்விட்டான். இன்னொரு பகுதியிலே ஏசாவை பற்றி சொல்லும் பொழுது, அவன் தான் தோன்றித்தனமாக காட்டிலே மேட்டிலே அப்படியே சுற்றி அலைந்து கொண்டிருந்தான். அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று சொன்னா, அவன் அங்கே இருந்து சேயீர் மலைக்கு போய் தன்னுடைய ஆடு மாடுகள் மனைவிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு யாக்கோபு தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு வந்த பொழுது, இவர்கள் இருவரும் ஒருமித்து வாசம் பண்ண முடியவில்லை. ஏனென்றால் ஆபிரகாமுடைய திரளான ஆடு மாடுகள் எல்லாம் இவன் ஆபிரகாம் ஈசாக்குக்கு தான் கொடுத்தான். வேறு யாருக்கும் ஒன்றும் கொடுக்கவில்லை. இது எல்லாம் ஏசாவுக்கு சொந்தமாயின. ஏனென்றால் யாக்கோபு வெறும் கோலும் கையுமாக போனா 2 பரிவாரங்களை உடையவனாக அவன் திரும்பி வந்தான். தன்னுடைய தகப்பனுடைய சொத்திலே ஒரு ஆடு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை என்றுதான் இதற்கு பொருள். இவன் அங்கிருந்து வருவதற்குள்ளாக ஏசா தன்னுடைய மனைவிகள், குமாரர், குமாரத்திகள், தன் வீட்டில் இருக்கிற யாவரையும், தன் ஆடு மாடுகள் மற்ற ஜீவ ஜந்துக்கள் யாவையும் கானான் தேசத்தில் சம்பாதித்த ஆஸ்தி முழுவதையும் சேர்த்து கொண்டு தன் சகோதரனாகிய யாக்கோபை விட்டு பிரிந்து வேறே தேசத்துக்கு போனான் என்று ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது. காரணம், அவர்களுடைய சம்பத்து மிகுதியா இருந்தபடினாலே அவர்கள் ஒருமித்து குடியிருக்க கூடாமல் போயிற்று. அவருடைய மந்தையின் நிமித்தமாக அவர்கள் தங்கியிருந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாததாக இருந்தது என்று பார்க்கிறோம். இப்படித்தான் லோத்தும் ஆபிரகாமும் கூட பிரிந்து போனார்கள். இப்படி இந்த செய்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த பிரிவினையின் ஆவி அவனுக்குள்ளே இருந்ததுக்கு காரணம், தாய் தகப்பனும் அவன் மேலே அன்பா இல்லை, சகோதரனும் அன்பா இல்லை. எனவே அங்கே இருக்கிறது வீணான காரியம் என்று சொல்லி எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவன் சேயீர் மலைக்கு போனான். அந்த சேயீர் மலையிலே ஏசாவுடைய பிரபுக்கள், குமாரர்கள் பிரபுக்களானார்கள். அப்படி அதிலே வந்து தேமான் பிரபு, ஓமார் பிரபு, செப்போ பிரபு, கேனாஸ் பிரபு, கோராகு பிரபு, கத்தாம் பிரபு, அமலேக்கு பிரபு, இப்படி நகாத் பிரபு, சராகு பிரபு, சம்மா பிரபு, மீசா பிரபு போன்ற இவர்கள் எல்லாம் பிரபுக்களாக இருந்தார்கள் என்று ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை இருக்கிற வசனங்களில் பார்க்க முடிகிறது. இப்படி இந்த காரியம் இப்படி இருக்கும் பொழுது, இதற்கு முன்பே ஒரு காரியம் நடந்தது. யாக்கோபு சீரியாவுக்கு போனதை இவன் கேள்விப்பட்டான், ஏசா. ஏனென்றால் ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியருடைய குமாரத்திகளிலே பெண் கொள்ள வேண்டாம், நீ எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டிற்கு போய் அவ்விடத்திலே உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள்ள பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான் என்று ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நமக்கு இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அவனும் புறப்பட்டு போனான். அப்பொழுது யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு பெண்ணை கொள்ளும்படி அவனை பதாம் அராமுக்கு ஈசாக்கு அனுப்பினதையும், அவனை ஆசீர்வதிக்கையிலே நீ கானானியருடைய குமாரத்திகளிலே பெண் கொள்ள வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளையிட்டதையும், யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டான். அது மட்டுமல்ல, கானானியருடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகி ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்திருந்தான். அதனால ஏசா இஸ்மவேல் இடத்துக்கு போகிறான். இந்த இஸ்மவேல் யார் என்று சொன்னால் ஆபிரகாமின் குமாரனாகிய
இஸ்மவேல். இந்த இஸ்மவேல் இடத்திலே போய் தனக்கு முன்பிருந்த மனைவிகள் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தி ஆகிய மகளாத்தையும் விவாகம் பண்ணினான் என்று ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் கூறுகிறது. ஏன் அவன் அப்படி செய்தான்? அவனுக்குள்ளே ஒரு ஏக்கம் இருந்தது. இந்த கானானியருடைய குமாரத்திகள் தன் தகப்பனுக்கு தாய்க்கு ஒத்து வரவில்லை. இவர்கள் அதனால தான் நம்மை நேசிக்கவில்லை. ஒருவேளை நம்முடைய இனத்திலே எப்படி யாக்கோபு தன்னுடைய தாயின் உறவிலே போய் அந்த திருமணம் செய்து கொள்ளும்போது அவன் மற்றவர்களால் அங்கீகரிக்கப்படுவானே, அதுபோல நாமும் கூட நம்முடைய மூதாதையர் பரம்பரையில் ஈசாக்கினுடைய தகப்பனாகிய ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேல் பரம்பரையிலே அங்கே இருந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் ஒருவேளை தன் தாய் தகப்பனுடைய பாசம் அன்பு நமக்கு கிட்டுமோ என்று அவன் ஒரு ஏக்கத்தின் மிகுதினால்தான் இதை செய்திருக்கிறான். உண்மையிலே பார்க்கும் பொழுது அவன் அன்புக்காக இயங்கினான். ஆனால் அவனுடைய காரியங்கள் அவன் வீட்டிலே இல்லாதபடி அடங்காதபடிக்கு ஊர் சுற்றி கொண்டிருந்த அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது இவர்கள் ரெபேக்காலும் ஈசாக்கும் அவனை கண்டிக்கவில்லை. யாக்கோபு மாத்திரம் அவன் வீட்டுக்கு அடங்கினவனாக வீட்டிலே ஏதோ பயிர் தொழிலை செய்து கொண்டு ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்ததுனாலே அவன் மாத்திரம் நல்லவன் என்றும் இவனை தீயவன் என்றுமே ஒதுக்கி விட்டிருக்கிறார்கள். அவனிடத்திலே அன்பு செலுத்தி இருந்தா அவன் வீட்டில இருந்து இருக்கலாம். ஆனாலும் அது வேறு, அது தேவனுடைய சித்தம். அவன் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டும். பிசாசினாலே அவன் ஆட்கொள்ளப்பட்டு இஸ்ரவேல் சந்ததிக்கு விரோதமான ஒரு சந்ததியாக இருக்க வேண்டும் என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விஷயம். அதனாலே அவன் மேல குறை சொல்ல முடியாது. ஆனாலும் அது தவறுதான். தன் குடும்பத்துக்கு தாய் தகப்பனுக்கு அடங்காமல் கானானியரோடு கலந்ததுனாலே அந்த வம்சத்தாருடைய பண்புகள் குணங்கள் எல்லாம் வந்தது. பிசாசும் போதா குறைச்சலுக்கு அவனுக்கு தேவையில்லாத பண்புகளை எல்லாம் வளர்த்து ஒரு கொடூரமானவனாக அவனை வளர்த்து விட்டான். இப்படி இந்த மனநல பண்புக்கு காரணம் பெற்றோராலே புறக்கணிக்கப்பட்ட குழந்தைகள், அன்புக்காக இயங்குகிறவர்கள், யாரும் அன்பு செலுத்தாமல் இருக்கிறவர்கள். இப்படிப்பட்டவர்கள் இந்த அட்டென்ஷன் சீக்கிங் டிசார்டர் என்று சொல்லக்கூடிய உளவியல் பண்பு அவர்களுக்குள்ளே இருக்கும். பிசாசும் இவர்களுக்கு ஆதரவாக அவர்களை தனியே எடுத்துக்கொண்டு போய் தன் குடும்பத்துக்கு விரோதமாக, இனத்துக்கு விரோதமாக, ஜனத்துக்கு விரோதமாக கிரியை செய்வான். எனவே அன்பு செலுத்த வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியிலே ஒரு நோக்கமாக இருக்கிறது. அன்பு செலுத்தப்படாத அல்லது புறக்கணிக்கப்பட்ட பிள்ளைகள் வழி தவறி சென்று விடுகிறார்கள். அப்படி இல்லாதபடிக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகள் ரட்சிப்புக்குள்ளே வர வேண்டும். ஒரு சிலரை பார்க்கலாம், என்னதான் தாய் தகப்பன் நேசித்தாலும் அவர்களுக்குள்ளே ஒரு உளவியல் பண்பு அவர்கள் நேசிக்கப்படவில்லை. அது ஒரு பொறாமையின் ஆவி வந்து விட்டால் தன் தம்பியை மாத்திரம் நேசிக்கிறார்கள், தன் தங்கையை மாத்திரம் நேசிக்கிறார்கள், தன் அக்காலை மாத்திரம் நேசிக்கிறார்கள், தங்களை நேசிக்கவில்லை என்று சொல்லி அவர்கள் தங்களை தாங்களே பலவிதமான மன வேதனைகளுக்குள்ளே உட்படுத்தி இந்த பொறாமையின் மிகுதியினாலே பலவிதமான உளவியல் பண்புகளை கொண்டிருக்கிறார்கள். இது பிற்காலத்தில் ஒரு பெரிய மனநோயாக மாறி தேவனை விட்டோம், குடும்பத்தை விட்டோம், மனத்தளவிலும் சரி சரீரத்தின் அளவிலும் பிரித்து விடக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய அன்புக்கு, குடும்பத்தார் பெற்றோர்களுடைய அன்புக்கு பாத்திரர்களாகி தேவனுக்கு ஒரு நல்ல சாட்சிகளாக ஜீவிக்க கர்த்தர் தாமே உதவி செய்ய முடியாக ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே கர்த்தாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது நாங்கள் தியானித்ததான இந்த அட்டென்ஷன் சீக்கிங் டிசார்டர் என்று சொல்லக்கூடிய மற்றவர்கள் இவர்களை கவனத்தோடு பார்க்க வேண்டும், மற்றவருடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்று நினைக்கிறதான இந்த ஆவி உடையவர்கள், அவர்கள் எப்படி பாதிக்கப்பட்டார்களோ அந்த பாதிப்பிலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு குடும்பத்தாரோடு, உறவினர்களோடு, மற்றவர்களோடு இணைந்து உம்மோடு கூட இணைந்து பரலோகத்தில் காணப்படும்படியாக
பிசாசின் கோரப்பிடிகளில் இருந்து அவர்களை மீட்டு ரட்சித்து காத்துக்கொள்ளும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்தும். நாங்கள் பரலோகத்தில் காணப்பட உதவி செய்யும் இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.